இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மறைந்திருக்கும் மர்மங்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படி நம்ம அந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து இது போல் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து பல தெரியாத விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்படி நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தீவுலாம் நிறையா இருக்குது. அதாவது ஐஸ்லாண்ட், அதில் உள்ள லூசாங்கிற ஐஸ்லாண்ட் ஒன்று இருக்குது. அது இந்த தீவுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு சின்னதாக தீவு இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு தீவுக்குள்ளே ஒரு ஏரி, அந்த ஏரிக்குள்ளே ஒரு தீவு, அந்த தீவுக்குள்ளே ஒரு ஏரி, அந்த தீவுக்குள்ளே ஒரு ஏரி, அந்த ஏரிக்குள்ளே ஒரு தீவு. இது ரொம்பவே ஒரு வித்தியாசமாக ஒரு இதாக இருக்குது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிக் இருக்குல்ல, அதாவது பன்றி, அதால் வந்து அதிக வெப்பத்தை வந்து தாங்க முடியாதான். இதனால் பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் வெயில் மட்டுமே தாங்க முடியுமா. அதனால தான் அது பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சாக்கடையில் வந்து போகிற, அதாவது ட்ரைனேஜில் வந்து தன்னோட இருப்பிடம் வந்து ஆக்கி கொள்வது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரைனோசர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட ஹார்ன் வந்து எதால் மேடாக இருக்குது பார்த்திங்கன்னா கெரோட்டின், அதால் வந்து மேடாக இருக்குது. அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட்டு சீபேர்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்பட்ராஸ். அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு வந்து தரையிலே கால் வைக்காமல் பறக்குமா. இது வந்து ரொம்பவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்ததாக ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங் இன்செக்ட் இன் தி வேர்ல்டு எதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து டிராபிக்கல் காக்ரோச். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 6 லெக்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிறந்து 1 வருஷம் ஆச்சுன்னா 1 வயசுன்னு சொல்லுவோம். ஆனால் லயனுக்கு அப்படி கிடையாது. அது எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட நோஸ் அந்த சைஸை வச்சு சொல்லுவோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 1 இயர் 1.5 இயர்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து 100 ரூபா தாள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து என்ன சின்னம், அதாவது நினைவு சின்னம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராணி படிக்கல் கிணறு. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லாத உடலின் ஒரே பகுதி எதுன்னு கேட்டால் கண்களின் கார்னியா. இது வந்து ஆக்சிஜனை நேரடியாக காற்றிலிருந்து பெறுகிறது. ஆக்சிஜன் வந்து நேராக காற்றுலேருந்து அதுவே எடுத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு இளம் வயது மானை வந்து வேட்டையாடி அதை வந்து பறந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கழுகு பார்வை இருந்தால் நம்ம வந்து 10வது மாடியிலேருந்து பார்த்தா கூட கீழே ஒரு புக்கை வச்சுட்டு ஒவ்வொரு லைன் வந்து நம்ம வந்து கிளியராக வாசிக்க முடியுமா 10வது மாடியிலேருந்து பார்த்தாலே. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடல் ஆண் குதிரை மட்டும்தான் முட்டை போடுற ஒரே ஆணினம். இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு விசித்திரமான திங்ஸாக இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது போல் வந்து இன்னொரு வந்து மறைந்திருக்கும் மர்மங்கள் Part 2 வீடியோ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறோம்.